கேட்டாரு. இப்பவும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இலவசங்களை எதிர்ப்புன்னா திமுகவுக்கு இலவசங்கள் எதிர்ப்பையும், அண்ணா திமுகவுக்கு இலவச எதிர்ப்பையும், காங்கிரஸுக்கு இலவச எதிர்ப்பையும், பாஜகவுக்கு இலவச எதிர்ப்பையும் சொல்றாரு. கொஞ்சமாவது அறிவு நாணயம் இருந்தா இதெல்லாம் பார்த்துட்டு நேர்மையா பேசணுமா இல்லையா? இன்டெலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புளா இருக்கிறீங்க. தப்பு சோதரர்களே, வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் சோதரர்களே. இதுல என்னையும் இழுத்து போட்டு நான் பாஜக கூட கூட்டணி சேர வைக்க சொல்லி என்ன ஒரு தப்பான இதை நீங்களே பல இடங்கள் வந்து சீமானவர்கள் தனித்து நின்றாதான் அவருக்கு பலம் பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியா. மத்தவங்க கூட கூட்டணி போகணும்னு சொல்றாங்க, நீங்க அது சொன்னதே கிடையாது வரைக்கும். சீமானே என்கிட்ட சொல்லுவாரா, எத்தனையோ தொழிலதிபர் அவங்க எல்லாம் வந்து சீமான் எருமணி பண்ணிருக்காண்டா கூட்டணி போயிருன்னு. எங்க அண்ணன் ஒருத்தன் தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வர 210 நிற்கணும், தில்லா துணிச்சலா நின்னாதான் மக்கள் மதிப்பான், எல்லாரையும் ஏற்று நிற்கிறது ஒரு பெரிய ஹீரோன்னு மக்கள் மதிப்பான். அந்த ஹீரோ உங்ககிட்ட இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த ஹீரோயிசம் தான் சீமான் தன்னை சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார்னா திமுகவை, அண்ணா திமுகவை, காங்கிரஸை, பாஜகவை எதிர்த்து இந்த தமிழ் மண்ணில் மக்களை நம்பி ஒருத்தன் துணிச்சலா நிற்கிறான்னா அவன் தான் சூப்பர் ஸ்டார் அரசியல்.